சுரேஷ் சாலே சாப்பிடாமல் விட்டு இன்றைக்கு 13-14 நாட்கள் ஆகின்றன. ஆனால் அவர் இன்னமுமே உயிரோடு தான் இருக்கார். அது எப்படி இருக்கிறார்? அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இது சம்பந்தமாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். யுத்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு காட்டு பகுதியில் இருந்து. அது குறித்த விவரங்களையும், இன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நீரிலே மூழ்கி சிலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும், செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை 400 தாண்டி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எரிபொருட்களினுடைய விலைகள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 21 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த சில நாட்களாக காணொலிகளை தொடர்ச்சியாக போட முடியவில்லை. உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள் என்ன நடந்தது என்று சொல்லி. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விடுமுறைக்காக போயிருந்தேன் நான். இப்போ மறுபடியும் விடுமுறையெல்லாம் முடிச்சு கொண்டு திரும்ப லண்டனுக்கு வந்துட்டேன். இனி காணொலிகள் தொடர்ச்சியாக வெளியாகும். விசாரித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் சாப்பிடாமல் விட்டு இப்போ 13-14 நாட்கள் ஆகுது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஆனால் வாய் திறந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் உயிரோடு தான் இருக்கார். அதப்படி இவ்வளோ காலம் சாப்பிடாத ஒரு நபர் உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்னால், அவர் வாயால் தான் சாப்பிடலையே தவிர அவருக்கு குழாய்கள் மூலமாக உணவுகள் வழங்கப்படுகின்றனவாம். குழாய்கள் மூலம் லிக்யூட் என்று சொல்லுவோம், நீராகாரம் மூலம் உணவுகள் வழங்கப்படுகின்றனவாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்புக்கு தேவையான போஷாக்கு சக்திகள் ஊசி மூலமாக அவருடைய இரத்தத்தில் ஏற்றப்படுகின்றன என்று சொல்லியும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னால், சுரேஷ் சாலே சொல்லிப்பட்டார் தாம் சாப்பிடவே மாட்டார், இப்படியே செத்து போனாலும் பரவாயில்லை, சாப்பிடவே மாட்டார் என்று சொல்லி அடம் பிடிச்சி கொண்டிருக்கிறார். இப்போ இவர் யார் இப்போ உண்ணாவிரதம் இருக்க சொன்னது? நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய மாதிரி அல்லது நாட்டினுடைய விடுதலைக்காக ஏதாவது கோரிக்கைகளை வச்சு உண்ணாவிரதம் இருந்தால் பரவாயில்லை, அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள், அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம். இவர் உண்ணாவிரதம் இருந்து சாகப்போர் என்று சொல்லி அடம் பிடிக்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில ரகசியங்களை மறைக்கத்தான். யாரோ ஒரு சில ஆக்களை காப்பாற்றுறதுக்கு. பார்த்தீங்களா விசுவாசம் எப்படி வேலை செய்யுது என்று சொல்லி. அப்போ இது ஒரு தேவையில்லாத உண்ணாவிரதம் தானே, தேவையில்லாமல் இந்த விசாரணைகளை குழப்புற ஒரு விஷயம் தானே. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமோ வரவேற்கக்கூடிய விஷயமோ இல்லை. அப்போ சுரேஷ் சாலே என்ன செய்யணும்னு சொன்னால், ஒழுங்கு மரியாதையா தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை ரகசியங்களையும் சொல்றதுதான் அவர் நாட்டு மக்களுக்கு செய்கிற நன்மையாக இருக்கும். கடந்த காலங்களில் எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டது இந்த சம்பவங்களால, ஈசக்குண்டு தாக்குதலால். அப்ப எனவே அந்த உண்மைகளை சொன்ன என்னண்டா அவர் சொல்றதால அங்க ஒரு சில ஆட்கள் கைது செய்யப்பட போயினும், கைது செய்யப்பட்டா படட்டும் என்ன கெட்டு போச்சுது. நீங்கள் மக்களுக்காக அந்த உண்மைகளை சொல்றதான் சரியான முறையில் இருக்க முடியுமே தவிர, அதுவும் ஒரு இராணுவத்தில் இருந்தவர், இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய மேஜர் ஜெனரல் தர அதிகாரி அவருக்கு ஒரு நாட்டு கடமை ஒன்று இருக்கு, என்ன அதை மீறி தேவையில்லாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் கோபமாக பேசியிருக்கிறார். ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்குள்ள அமைச்சருக்கு டென்ஷன் ஆயிட்டுது. சும்மா தேவையில்லா உண்ணாவிரதம் இருக்கிறார், நீராகாரம் கொடுக்கிறது, அவருடைய ரத்தத்தில் போஷாக்கு ஏற்றுறது, அதுக்கு அவர் மாட்டேன் என்று சொல்லல. எனவே உயிரோடு இருக்க விருப்பம், ஆனால் சாப்பிடாம இருக்கிறன்னு சொன்னால் என்ன இது ஒரு நாடகம் தானே. எனவே அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார், இந்த நாடகங்கள் நடிப்பெல்லத்தையும் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்றதுதான் சரியான முறையில் இருக்க முடியும் என்று சொல்லி. இனி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது விசாரணைகளும் செய்யவும் இல்லாது, ஒன்றுமே செய்யவும் முடியாது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். பார்த்தீங்களா இவ்வளவு விசுவாசம் என்று சொல்லி. அதுவும் ஒரு நல்ல செயலுக்கு இல்லை, ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு விசுவாசம், ஓவர் விசுவாசமாக இருக்கிறார். இது நல்லதில்லை ஒன்றானே. யுத்த காலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருகோணமலையில் கும்புருப்பிட்டி என்ற இடம் இருக்குத்தானே. கும்புருப்பிட்டியில் கொம்பன் குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் காட்டுக்குள்ளே ஒரு கிடங்கொண்ட வெட்டி அதுக்குள்ள ஒரு பெரலை தாட்டுட்டு அந்த பெரலுக்குள்ளே உரப்பையில் சுற்றி நிறைய ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்ததாம். அதுக்கு மேலே ஒரு இரும்பு துண்டால் மூடப்பட்டிருந்ததாம். அது போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைச்சி, அதை சொல்லி நம்மளோட கிடைச்சி அவையில் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வெடிபொருட்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு சொன்னால், T-56 வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற தோட்டாக்கள் 8 தோட்டாக்கள், அதே போல பிஸ்டலுக்குரிய மேகசின்ஸ் ஒரு மேகசின், அதாவது ரவைக்கூடு, அதே போல பிஸ்டலுக்குரிய அந்த ரவுண்ட்ஸ் இருக்கு தானே, அந்த ரவுண்ட்ஸ்களை போட்டு வைக்கிற அந்த பேக் மாதிரி அது ரவுண்ட்ஸ் பேக், அது 3 பேக்ஸ். அதே போல கிளைமோருக்கு பயன்படுத்துகிற கம்பிகள் 2 கம்பி சுருள்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுருளும் 15 மீட்டராம். அப்போ 2 சுருளும் சேர்ந்து 30 மீட்டர் கம்பி மீட்கப்பட்டிருக்கிறது, கிளைமோருக்கு பயன்படுத்துகிற கம்பி.
அதே போல் ஒரு கிளைமோர் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பழுப்பு நிற கிளைமோர் குண்டாம். அதன் நிறம் வந்து 10.5 கிலோ என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய வெடிப்பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமோரையும் மிதிவெடியையும் வந்து அந்த இடத்துல அப்படியே விட்டுருக்கணுமா. கடுமையான போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கா. ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் சொல்லி, அதாவது குச்சவெளி நீதவான் நீதிமன்றத்தில் சொல்லி நீதிபதியினுடைய அனுமதியோடு அந்த குண்டுகள் வந்து செயலிழக்க செய்யப்படணும். அதில் வச்சே செயலிழக்க செய்யணும். அதனால் வந்து அதை தோண்டி எடுக்காமல் அதை அப்படியே விட்டுட்டு கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடிப்பொருட்கள் வந்து உக்கிய நிலைமையில் இருந்து என்று சொல்லி, நீண்ட காலத்துக்கு முதலில் யுத்த காலத்தில் தாக்கப்பட்டது தானே, எனவே உக்கிய நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வெடிப்பொருட்கள் யாருடைய வெடிப்பொருட்களாக இருக்க முடியும், யார் அதிலே புதைத்து வைத்திருப்பார்கள் என்கின்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை நீரிலே மூழ்கி உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. எப்போவுமே நாங்கள் செய்திகளில் தொடர்ந்து சொல்கிறது தான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சனியும் ஞாயிறும் 2 நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரில் மூழ்கி இழக்கிறது இலங்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 வயது மாணவன், அந்த மாணவன் என்ன செய்கிறார்னு சொன்னால் தன்னுடைய நண்பனோட சேர்ந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லிப்போட்டு வீட்டை சொல்லியிருக்கார், நான் கடைக்கு போகிறேன்னு செருப்பு வாங்குறதுக்கு கடைக்கு போகிறேன்னு சொல்லிப்போட்டு போயிருக்கார். போனது எங்கே, கடலுக்கு, பீச்சுக்கு போயிருக்கார். எங்கே எடுத்தோன்னா புத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய மணல் முனை என்று சொல்லப்படுற ஒரு கடல் பகுதியில் போய் குளிச்சு கொண்டிருக்கக்குள்ள அங்கே ஏதோ பெரிய ஆழி மாதிரி இருந்ததாம். அந்த ஆழிக்குள்ளே வந்து அந்த கிடங்குக்குள்ளே வந்து ஆள் விழுந்துட்டுது. அப்போ அந்த நண்பன் வந்து தப்பி ஓடி இங்கால வந்து கத்தி குளறி எல்லாரையும் கூப்பிட்டதான, அதுக்கிடையில் வந்து ஆளை வந்து உள்ளுக்கு இழுத்தொண்டு போட்டுது. அவர் உயிரிழந்துட்டார். 13 வயது 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். இந்த சம்பவம் நடந்தது புத்தளத்தில். அதே போல் காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு, கொக்கல ஆறு என்று சொல்லப்படுற ஒரு ஆறு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே நடந்த சம்பவம். 2 பேர் குளிக்க போயிருக்கணும். அந்த 2 பேரில் வந்து ஒரு ஆள் நீரில் மூழ்கி உயிரிழந்துட்டார். அவருடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. மற்றவர் வந்து காணாமல் போயிருக்கிறார். அந்த காணாமல் போனவரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சனி ஞாயிறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. எனவே முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருங்கோ, அதை தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது. செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை 400 தாண்டி இருக்கிறது. 405 எலும்புக்கூடுகள் இன்றுடன், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 30வது நாள், அதாவது 3ஆம் கட்டத்தினுடைய 30வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றன. இன்றைய அகழ்வு பணியினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 405 எலும்புக்கூடுகள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மிகப்பெரியது செம்மணி தான் சொல்லி, அதுவும் இந்த வாரம் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த எல்லையை கடந்து மிகப்பெரிய மனித புதைக்குழியாக மாறியது செம்மணி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 405 வந்து நிற்கிது. இந்த 405 மனித எலும்புக்கூடு தொகுதிகளில் 377 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு இலக்கமிடப்பட்டுள்ளன. அவற்றிலே 7 வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 405 வந்து நிற்கிது. இது எங்கே போய் முடியும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இலங்கையில் எரிபொருட்களினுடைய விலைகள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச கொந்தளித்து கோவப்பட்டுக்கார். ஏன் எரிபொருட்களினுடைய விலைகள் குறைக்கல, எரிபொருட்களினுடைய விலைகளை குறைக்க போறீங்களா இல்லையா, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா, என்ன விலை சூத்திரம் என்று சொன்னால் என்ன விலை சூத்திரம் வச்சுக்கிறீங்கள், எல்லாத்தையும் வந்து நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க என்று சொல்லி அரசாங்கத்தை வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நிறைய வெளிநாடுகளில் வந்து இப்போ எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஹோமஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு தானே, அதனால் வந்து நிறைய நாடுகளில் வந்து விலைகள் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இலங்கையில் மட்டும் ஏன் குறையில, அரசாங்கம் என்ன ஐடியாவில் இருக்குது, அரசாங்கத்துக்கு வந்து நிர்வாக திறமை இல்லை, தவறான நிர்வாகம் காரணமாகத்தான் எரிபொருட்களினுடைய விலைகளை வந்து குறைக்க முடியலை என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார். ஆனால் அரசாங்க தரப்பில் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய எரிபொருட்கள் சகல பெட்ரோல் ஸ்டேஷன்லையும் கொடுக்கப்படுற எரிபொருட்கள் வந்து இந்த விலை கூடின காலத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எனவே அந்த ஸ்டாக் வந்து முழுமையாக முடியும் வரைக்கும் எங்களால் வந்து எரிபொருட்களுக்கான விலைகளை வந்து குறைக்க முடியாது. அது முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் எரிபொருட்களுடைய விலைகளை குறைக்கிற சம்பந்தமாக தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்றைக்கு கூட்டத்தில் வந்து இப்படி பேசி வச்சுக்கார். எனவே நாமல் ராஜபக்ச சொல்கிறார் என்றதுக்காக இல்லை, பொதுவாகவே எரிபொருட்களினுடைய விலைகள் குறைஞ்சாது மக்களுக்கு நல்லது தானே. எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்கிறது மிக மிக அவசியமாகும்.
அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற டிசிசி கூட்டங்கள் சம்பந்தமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி இருக்கின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நடக்கிற டிசிசி கூட்டங்கள் வர 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 கேளிக்கை நிகழ்ச்சிகளாக மாறி வருகின்றன, நல்லதொரு என்டர்டெயின்மெண்டாக மாறி வருகிறதே தவிர மற்றும்படி டிசிசி கூட்டங்களில் எந்த விதமான உள்ளடக்கமும் கிடையாது, பொதுமக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் இல்லை, அபிவிருத்தியை பற்றி யாரும் கதைக்கிறதும் இல்லை, வர வர அது என்டர்டெயின்மெண்டாக மாறிக்கொண்டு வருது, கேளிக்கையாக மாறிக்கொண்டு வருது என்று சொல்லி த சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண டிசிசி கூட்டம் எல்லாமே என்டர்டெயின்மெண்டாக மாறிக்கொண்டு வருது என்று சொல்லி. அது ஒரு வகையில் உண்மைதான். இந்த போன கிழமை என்ன நடந்துன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சது அது உலக பிரபலமாயிட்டுது. அதைத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 பேருமே சண்டை பிடிச்சேன்னு சொல்லி. இதில் இவரில் நியாயமா அவரில் நியாயமா, இவர் செய்த சரியா அவர் செய்த சரியான்ற பஞ்சாயத்தை விட்டுட்டு அடிபட்டா அடிபடட்டும், அது பிரச்சனை இல்லை, என்னையாவது சண்டையை பிடிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஏனெண்டா 2 பேருமே மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனவே நல்லா அடிபடட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யுங்க, அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வாங்கோ, டெவலப் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்க, அடிபடுங்க, ஒரு பக்கத்தால் அடிபடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் திட்டங்களை கைவிடக்கூடாது. இந்த மாதிரி ஆங்கில பத்திரிகையில் போட்டு என்டர்டெயின்மெண்டாக இருக்குது, கேளிக்கையாக இருக்கான்னு சொல்லி சும்மா மானத்தை அங்கே கொழும்பில் போக்காட்டாமல், எனவே நீங்கள் சண்டையை பிடியுங்க, செருப்பு மாலையை போடுங்க, என்னத்தையாவது செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் கொண்டு சேருங்க, அதுக்கு குறுக்கணிக்க வேண்டாம். இந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய அந்த குறிப்பில் செய்தி குறிப்பில் யாரை குறை சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள், கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர்களுக்கு ஒழுங்கான நிர்வாக திறமை இல்லை, இந்த 2 பேரையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை, இப்படியா கூட்டத்தை நடத்துறேன்னு சொல்லி அவர்கள் மேலே தான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இந்த பத்திரிகை. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எல்லா அபிவிருத்திகளையும் கொண்டு சேருங்க, மற்றபடி நீங்கள் அரசியலுக்காக சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.